இரண்டாவதாக ஒருவரை ஒருவர் அன்பினாலே தாங்கி என்று எபேசியர் 4:2 பார்க்கிறோம். கடவுள் பாருங்க சொல்ற அன்பினால தாங்க சொல்லி. ஆனா இன்னைக்கு அன்பினால தாங்கல, கம்பியால அடிக்கிறாங்க, தும்புத்தடியால அடிக்கிறாங்க மாப்பிள்ளமார் மனைவிமார். அதை விட லேட்டஸ்டான முடிவு என்றால் பெண்கள் எல்லாம் இந்த நாட்களில் புருஷமாருக்கு அடிக்கிறார்கள். கொழும்புல ஒரு கணவன் போய் பொலிசுல ஒரு என்ட்ரி போட்டார். மனைவியுடைய தொல்லை தாங்க முடியல, அடி அடின்னு அடிக்கிறாள், தச்சியெல்லாம் நான் இறந்தால் இவள் தான் காரணம் என்ட்ரியும் போட்டிருந்தார். கணவன் மனைவி ஒரே மாம்சமா இருக்கிறாள் என்று தேவனுடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. வார்த்தையினால தாக்க கூடாது, வளச வச்சு தாக்க கூடாது. அன்பினாலே நாம் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். அன்பினாலே நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்ப வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமானதா இருக்கும். இன்றைய நாள்ல மாப்பிள பொம்பளை நல்லா வெள்ளை சுள்ளையமா வெளிக்கிட்ட நல்ல கிளீன் சூட்டா இருப்பார்கள். திருமணத்துக்கு வந்திருக்கிற நாங்க எல்லாம் சும்மா கலர்ஸ் ஃபுல்லா வந்திருக்கிற தப்பு கிடையாது. குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் தாங்கணும், ஒருவரை ஒருவர் தாக்க கூடாது. குடும்பத்தை இழுத்து பேசியும் தாக்க கூடாது. நடந்த பழைய சம்பவங்களை இழுத்து தாக்க கூடாது. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பினாலே தாங்க வேண்டும். இன்றைய நாள் இல்லற வாழ்வில் இணைகிற தம்பதிகளா இருந்தாலும் சரி, உள்ள குட்டிகளை கண்டு பெத்து நாங்க பழைய தம்பதிகளா இருந்தாலும் சரி, இரண்டாவதாக குடும்பத்திலே ஒருவர் மீது ஒருவர் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். எபேசியர்கள் நிருபம் 4:25 பார்க்கிறோம். பொய்யை களைந்து ஒருவரோடு ஒருவர் மெய்யாய் உண்மையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உண்மையுள்ள கணவனைத்தான் கடவுள் ஆசீர்வதிக்க முடியும். உண்மையுள்ள மனைவியைத்தான் கடவுள் ஆசீர்வதிக்க முடியும். ஆகையினாலே நம்முடைய குடும்ப உறவிலே நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மனைவி பார்க்கலத்தான் என்று கணவன் கள்ள வேலையெல்லாம் செய்யக்கூடாது. கணவன் என்ன கிட்ட இல்லத்தானு மனைவியும் கள்ள விளையாட்டுகள் பண்ணக்கூடாது. எங்க ரெண்டு பேரையும் ஆண்டவரை இயேசு எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட அப்படியே அடக்கத்திலேயே போய் மண்ணோட மண்ணா போயில 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். நாங்கதான் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்கோம். பைபிள், கத்தோலிக்கம், அது இது எல்லாம் மட்டும் ஆண்டவர் பார்வையிலே கிறிஸ்தவம் ஒன்று. அது யாரா இருந்தாலும் தேவன் எழுதி கொடுத்த வேதத்தை பார்த்தால் எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும். தம்பதிகள் உட்பட நாங்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் அன்பினால தாங்கணும். பணம் இன்றைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லாம போய்விடும். பதவி இன்றைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லாம போய்விடும். அழகு இன்றைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லாம போய்விடும். தராதரம் சண்டித்தனம் இன்றைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லாம போய்விடும். சொத்து 10 இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம போய்விடும்.
පුළුවන්. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற அன்பு ஒரு காலம் ஒழியாது. දෙවියන්ගේ කියනවා ප්‍රේමී කිසි කාලයකට විනාශ නොවෙන්නේ. ஆமென் சொல்லுங்க. ආමේන්. குடும்பத்தில் அன்பா வாழுங்க. පෞරුතුල ප්‍රේමී பணம் இருக்கோ இல்லையோ சண்டை போடாதீங்க, அன்பா வாழுங்க. උදාන දිනුතේ ඔතිමුතේ ප්‍රේමී ජීවිතය. நல்ல வசதி வாய்ப்பு இருக்கோ இல்லையோ தெரியும், அன்பா வாழுங்க. யாவஸ்வம் அதைத்தான் ප්‍රේමී ජීවිතය. அதைத்தான் கடவுள் நம்மிடத்தில் விரும்புகிறார். ඒ දෙවියන් සමගින් කැමති. ஒருவரை ஒருவர் தாக்க கூடாது, එකිනෙකාට හානිය කරනවා. ஒருவரை ஒருவர் வேதனைப்படுத்த கூடாது. එකිනෙකාට වේදනාවක් කරනවා. சில கணவன்மார் மனைவியை மாட்டு கடிச்சது போல எல்லாம் அடிக்கிறான். සමහර ස්වාමි පුරුෂයන් බාධාවරු කියන්නේ මුඛයෙන් දානවා වගේ දානවා. திரும்பி அவனுக்கு கொடுத்தா தான் அதனுடைய வலி தெரியும். නැවතවුරු බාධා කරනවා තමයි උඩ තේරෙන්නේ නැක්ම. அதுக்கு பெண்கள் அடிக்க சொல்லி எங்க வேதத்துல சொல்லுங்க, கணவன் ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவர் அடிக்க சொல்லி கடவுள் எங்கேயும் சொல்லவில்லை. ඒසස් බාධාව ස්වාමි පුරුෂයන් ආණි කියන එක නෙවෙයි. දෙපොළම එකිනෙකාට කාණි කියලා බයිබලයේ කිසි තාණි කියලා නැහැ. உண்மையா இருக்க வேண்டும். අවංකව සිටින්න ඕනේ. மரணம் நம்மை பிரி